கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம கேள்விகளை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हम प्रश्नों के बारे में देखते आ रहे हैं। இன்னைக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாம். आज अगले प्रश्न को देखेंगे। அதாவது how அப்படிங்கிற வார்த்தை பார்க்கலாம். वो हाउ इसको देखेंगे हम, அதாவது எப்படி. कैसे। ஸோ இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, तो इस शब्द को इब्रानी भाषा में कैसे कहेंगे? அதை எய்க் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे एक कहते हैं। எய்க் அப்படின்னா எப்படி. एक का अर्थ है कैसे। இப்போ இதுல இருந்து ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். अब इससे हम कुछ उदाहरण देखेंगे। முதல் உதாரணத்தை பார்ப்போம். पहले उदाहरण को देखेंगे। இப்போ how are you அப்படின்னு கேட்கணும். अब हम आप हाउ आर यू ऐसा पूछते हैं। நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கணும். आप कैसे हो ऐसा पूछते हैं। இது ஆண்பால்ல கேட்கணும். ये हम पुल्लिंग में पूछते हैं। அப்போ அது ஹவுக்கு என்ன சொல்லுவாங்க? तब उसमें हाउ को कैसे कहना है? எய்க். एक। எய்க் அத்தா. एक अता। எய்க் அத்தா அப்படின்னா ஆண்பால்ல எப்படி இருக்கிறீங்க. एक अता का अर्थ है पुल्लिंग में आप कैसे हो। அதாவது நீங்க பெண்பால்ல சொல்லும்போது वही आप स्त्रीलिंग में जब देखते हैं அதை எய்க் அத் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे एक अत कहते हैं। ஸோ இப்படி தான் ஆண்பால் பெண்பால். तो ऐसे ही पुल्लिंग स्त्रीलिंग। அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். अगले उदाहरण को देखेंगे। பாருங்க, அதாவது அவங்க எப்படி இருக்கிறாங்க. वो कैसे हैं, அது ஆண்பால்ல பேசணும். वो पुल्लिंग में बोलते समय। ஸோ அது எப்படி சொல்வீங்க? तो उसे कैसे कहना है? ஐக் ஹூ. एक हु। அதாவது அவன் அப்படிங்கிறதுக்கு वो उसके लिए அதை ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. हु ऐसा कहना है। அடுத்து இவள் அந்த பெண்பால்ல பேசும்போது स्त्रीलिंग में ये बहन जब कहते हैं तभी ஹவ் இஸ் ஷீ அப்படின்னு சொல்லணும்னா हाउ इज शी कहने के लिए அதுக்கு எபிரேய மொழியில் எப்படி சொல்வீங்க? उसको आप इब्रानी भाषा में कैसे कहेंगे? ஐக் ஹீ. एक ही। ஹீ அப்படின்னு சொன்னா அவள். ही उसका अर्थ है वो बहन। ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்விகள் சொல்லலாம். तो इस तरह हम प्रश्न पूछ सकते இப்போ அடுத்தது பார்க்கலாம். हैं। अब अगला देखेंगे। அடுத்தது வந்து நம்ம டேவிட் எப்படி இருக்கான்னு கேட்கணும். अगला हम दावीद कैसा है ये पूछना है। எப்படி, அதாவது ஹவ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? हाउ के लिए कैसे कहेंगे? ஐக் एक தாவீத். दावीद। ஐக் தாவீத். एक दावीद। தாவீத் எப்படி இருக்கிறான்? दावीद कैसा है। அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். उसी तरह एक और उदाहरण देखेंगे। ஏக் ஹாயம். एक हायम। ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? लोग कैसे हैं। ஜனங்களுக்கு எம் அப்படின்னு சொல்லுவாங்க. लोगों के लिए यम ऐसा कहना है। ஸோ ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு तो लोग कैसे हैं ये पूछने के लिए ஏக் ஹாயம். एक हायम। ஸோ இந்த எம் அப்படிங்கிறது ஜனங்கள். तो ये जो यम है वो लोगों को அடுத்த दर्शाता है। எக்ஸாம்பிள் பார்க்கலாம். अगला उदाहरण देखेंगे। ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. तो ये हर एक उदाहरण अच्छे से प्रैक्टिस कीजिए। இப்போ நம்ம சின்ன சின்ன உதாரணங்கள் தான் கொடுத்துருக்குறோம். अभी हमने सिर्फ छोटे छोटे उदाहरण ही दिया है। அடுத்தடுத்து வரும்போது நம்ம பெரிய பெரிய உதாரணங்களை மெதுவா பார்க்கலாம். अगले आगे आगे हम और बड़े बड़े उदाहरण देखेंगे। இப்போ ஒரு அடுத்த கேள்வி பார்ப்போம். अब अगला प्रश्न देखेंगे। அந்த டீச்சர் எப்படி டீச் பண்றாங்க? ये अध्यापक कैसे सिखा रहे हैं। ஸோ இந்த வார்த்தைக்கு तो इस प्रश्न के लिए ஹவுக்கு எப்படி ஹவுக்கு என்ன சொல்வீங்க? हाउ के लिए कैसा कहेंगे? எய்க் அப்படின்னு சொல்லணும். एक कहना है। அப்புறம் டீச்சருக்கு और फिर टीचर के लिए அது மோரேன்னு சொல்லுவாங்க. उसे मोरे कहना है। ஸோ ஹவ் இஸ் த டீச்சர். हाउ इज द टीचर। ஸோ இதுக்கு எப்படி சொல்வீங்க? इसको आप कैसे कहेंगे? எய்க் ஹா மோரே. एक हा मोरे। அடுத்தது டீச்சிங். वो टीचिंग। டீச்சிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு टीचिंग ये शब्द को மெலாமெத். मेलामेद कहना है। ஸோ இந்த மெலாமெத் அப்படின்னு சொன்னா तो मेलामेद जब कहेंगे அது டீச்சிங்கை குறிக்கும். वो टीचिंग को दर्शाता है। ஸோ ஹவ் இஸ் த டீச்சர் டீச்சிங். हाउ इज द टीचर टीचिंग इसके लिए இதுக்கு எப்படி சொல்வீங்க? इसको आप कैसे कहेंगे? எய்க் ஹா மோரே एक हा मोरे மேலாமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. मेलामेड कहना है। ஸோ இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லலாம். तो इस तरह हम शब्द को कह सकते हैं। அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். अगला उदाहरण देखेंगे। இப்போ ஒரு பிரீஸ்ட் வந்து எப்படி பிளஸ் பண்றாங்க? अब एक याजक कैसे आशीष देते हैं वो। ஸோ இந்த ஹவ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? उसमें हाउ को क्या कहना है? எப்படி அப்படிங்கிறதுக்கு எய்க். कैसे उसके लिए एक। அப்புறம் பிரீஸ்ட்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா और फिर याजक के लिए क्या कहना है? அது கோஹேன் அப்படின்னு சொல்லுவாங்க. कोहेन कहते हैं। த பிரீஸ்ட் வரும்போது जब द प्रीस्ट आता है ஹா கோஹேன். हा कोहेन कहना है। ஸோ பிளஸ்க்கு என்ன சொல்வீங்க? तो ब्लेस को क्या कहना है? அத பராக்னு சொல்லுவாங்க. उसे बराक कहते हैं। இப்போ அத வராக்னு சொல்லுவாங்க. अभी उसे वराक भी कहते हैं। ஸோ இது பிளெஸிங் அப்படின்னு சொல்லி வரும்போது तो जब ब्लेसिंग करके आता है மே வராக்.
मे वराक कहना है। மே வராக் அப்படின்னு சொன்னா blessing. मे वराक का अर्थ है ब्लेसिंग। So how is the priest blessing அப்படின்னு கேட்கணும்னா तो हाउ इज द प्रीस्ट ब्लेसिंग, ऐसा अगर पूछना रहेगा तो ஒரு ஆசாரியன் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு கேட்கணும்னா एक याजक कैसे आशीष करता है ऐसा पूछना है तो அப்ப என்ன சொல்லணும்? तो कैसे कहना है? ஏகா கோஹேன் மே வரேக். एक हा कोहेन मेवरेक। ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடியது. तो इस तरह हम ये शब्दों को यूज कर ஸோ सकते हैं। சின்ன சின்ன எக்ஸாம்பிளா நீங்க மேக் பண்ணுங்க. ये छोटे छोटे उदाहरण को आप बनाइए, அதுக்கு பிறகு நம்ம பெரிய பெரிய காரியங்கள் பார்க்கலாம். फिर हम आगे बड़े बड़े शब्दों को देखेंगे। இந்த நீங்க படிக்கிற காரியங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வீட்டில் யூஸ் பண்ணுங்க. ये पढ़ जो रहे हैं आप उसको घर में एंटरटेनमेंट जैसा यूज कीजिए। யாருக்கும் இரிட்டேட் வர மாதிரி பண்ணிடாதீங்க. किसी को भी इरिटेट करने जैसा मत कीजिए। ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா நீங்க உங்களுக்குள்ளே பண்ணிக்கிடுங்க. एक एंटरटेनमेंट के लिए आप अपने इसमें कर लीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।